வணக்கம். செல்வகுமாரின் மார்ச் மாத வானிலை ஆய்வறிக்கை. தொடர்ந்து கோடை, ஏப்ரல் மே நீண்டகால வானிலை அறிக்கை இணைந்து வழங்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 மார்ச் 10 திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கையின் தலைப்பு மார்ச் மாதத்தில் வழக்கத்திற்கு மாறான வானிலை, வழக்கத்திற்கு மாறாக தலைகீழ் மாற்றம் ஏற்படுத்த போகிற மார்ச் மாத வானிலை என்னென்ன எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நன்றாக ஒவ்வொரு நாளாக அறிவிக்கிறேன் எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு திட்டமிடுதல் மிக அவசியம். இன்றைக்கு நல்லா பாருங்க, மார்ச் பிறந்ததிலிருந்தே வெயிலும் மழையும் கலந்திருக்கிறது. அனல் காற்றும் கோலமாக இருக்கிறது. இரவிலே குளிரும் நீடிக்கிறது. இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 18 டிகிரி வரைக்கும் சென்று விட்டது. இன்றைக்கு தேதியில் கூட அப்படித்தான் இருக்கு. அதே நேரத்தில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி வரை சென்று விட்டது. அதாவது 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும். ஆக உயரழுத்தம் இருந்த காரணத்தினாலே பகல் நேர வெப்பம் மிக அதிகரித்தும் குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரத்தில் மிக குறைந்தும், பகல் நேரத்திற்கும் இரவு நேரத்திற்கும் வெப்பநிலை வேறுபாடு 20 டிகிரிக்கு மேல் இருந்தது. இந்த நிலை மாறப்போகிறது. இன்றைக்கு கிழக்கு காற்று மதியத்திலிருந்து மாலையிலிருந்து வரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து நீராவி காற்று வரும். இவை இரண்டும் மேகமூட்டங்களை உருண்டு செய்யும். இதன் காரணமாக மழை பொழிவு இன்று நள்ளிரவிலிருந்து தொடங்க போகிறது. வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேற்றை விட 2 டிகிரி குறையும். நேற்றைக்கு முன்தினம் 39 டிகிரிக்கு போனது, நேற்றைக்கு 38 டிகிரிக்கு வந்தது. இன்றைக்கு 37 டிகிரிக்கு கீழ் குறைந்துவிடும். 36 டிகிரியாக பெரும்பாலும் அந்த அதிகபட்ச வெப்பநிலை கொடுக்கக்கூடிய ஈரோட்டிலும் கரூர் பரமத்திலும் உச்சபட்ச வெப்பநிலை 36 டிகிரி அல்லது 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகும். அதாவது 37 என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக 100 டிகிரிக்கு கீழே குறைய போகிறது. 36 என்பது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக இன்றைக்கும் இன்றைய விட நாளைக்கும் வெப்பநிலை குறைய போகிறது. இன்றைக்கு 37ஆகவும் நாளை 36ஆகவும் அடுத்த நாள் 35ஆகவும் குறைய போகிறது. ஆக 2 நாட்களுக்கு மழை கொடுக்க போகிறது. கிழக்கு காற்று நுழைய போகிற காரணத்தினால வெப்பநிலை குறைந்து 100 டிகிரிக்கு கீழே குறைந்து மழை பொழிவும் இடி மின்னலும் கனமழை பொழிவு ஆங்காங்கையும் கொடுக்க போகிற நிலையில, அதாவது 11, 12 2 நாளும் மழை வானிலை. இதுல 12 பிற்பகலுக்கு பிறகு படிப்படியாக மாறத் தொடங்கும். 13ஆம் தேதி மீண்டும் வெப்பம் உயரத் தொடங்கும். ஆக இந்நாளை 36ஆக குறைவது, மறுதினம் 12ஆம் தேதி 36ஆகவே தொடரும். 13ஆம் தேதி அது 37ஆக மாறும். 14ஆம் தேதி மீண்டும் 36, 37ஆகவே இருக்கும். ஆனால் 100 டிகிரியை எட்ட வாய்ப்பு இருக்கிறது. 38ஆக அது 15ஆம் தேதியாக இருக்கலாம். ஆக இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் 100 டிகிரியை எட்டும். அது 15ஆம் தேதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு 16ஆம் தேதி கிழக்கு காற்று அடுத்த காற்று சுழற்சியின் காரணமாக நுழைய போகிறது. ஆக 15ஆம் தேதி 100 டிகிரி எட்டி இரவு நேர வெப்பநிலை 19, 18 டிகிரியாக குறைந்து இருக்கும். அதே வேளையில் வரக்கூடிய 16ஆம் தேதி கிழக்கு காற்று நுழைந்து 100 டிகிரிக்கு கீழே குறைய போகிறது. 16ஆம் தேதி மீண்டும் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும், 17ஆம் தேதி 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும், அதாவது 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்துவிடும். இப்படித்தான் இந்த மாத இறுதி வரை இருக்க போகிறது. மார்ச் இறுதி வரை வெப்பம் குறைந்துவிடும். இதுல மார்ச் 17லிருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும், மார்ச் இறுதி வரைக்கும் வெப்பமானது 36, 37 டிகிரியாகவே இருக்கும். ஏதோ ஒரு நாள் 100 டிகிரியை ஒரு இடங்களில் தொட்டாலும் அது சில நிமிடங்களோட விலகிவிடும். ஆனால் உணரும் வெப்பம் சில இடங்களில் 100 டிகிரியாக உணரப்பட்டாலும் 100 டிகிரியாக இருக்காது. ஆகவே இனிமேல் 100 டிகிரியை எட்டக்கூடிய நாள் ஒரே ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும் இந்த மார்ச்சில். அது 15, 14ஆம் தேதியாக மட்டுமே இருக்கலாம். பிறகு 17ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் வெப்பம் குறைவதற்கான கிழக்கு காற்று நுழையக்கூடிய காற்று சுழற்சி வரப்போகிறது. மழை சாரல், மிரட்டு வானிலை, மேகமூட்ட வானிலை, இதமான வெப்பநிலை,
உயரழுத்தம் விலகுதல் இவையெல்லாம் நடைபெற்று செட்டிங்கை அப்படியே தலைகீழாக மாற்றப் போகிறது. ஆக மார்ச் மாதத்தில் அனல் அனல் என்று கடந்த 2-3 நாட்களாக பேசப்பட்டு வந்த நிலையில, அதற்கு முன் 2-3 நாள் பேசப்பட்டு வந்த நிலையில மாதத்திலே மழை பொழிவு நாட்கள் இந்த மார்ச்சில் கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது. மழை பொழிவு நாட்கள் விட மிரட்டும் வானிலையும் இதமான வெப்பநிலையும் 100 டிகிரிக்கு கீழ் குறைந்திருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கிறது. ஓரிரு நாட்கள் வெப்பம் உயர்ந்தாலும் அது 100 டிகிரியை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாத இறுதிக்குள் ஓரிரு நாள் மட்டுமே 100 டிகிரியை தாண்டும் என்பதுதான் இந்த வானிலை அறிக்கையின் சுருக்கம். சரி, ஏப்ரல் எப்படி இருக்கும்? ஏப்ரல் மே 2 மாதமுமே இப்படிப்பட்ட காற்று சுழற்சிகள் வருவதற்கு சாதகம் இருக்கிறது. காற்று சுழற்சிகள் நெருங்கி வந்து கிழக்கு காற்றை ஏற்றும் பொழுது வெப்பநிலை குறையும். காற்று சுழற்சி தொலைவிலே தென்சீன கடல்லையோ தாய்லாந்து வளைகுடாவிலே இருக்கும் பொழுது அனல் காற்று இருக்கும். ஆக அனல் காற்று கடந்த ஆண்டு போல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. 1901க்கு பிறகு 2024 தான் நூற்றாண்டுகள் மிக அதிக வெப்பமான ஆண்டாக பதிவானது. ஆக 2024 வெப்பம் என்பது 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை, அதாவது 44 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தது. ஆனால் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் அந்த அளவிற்கு செல்ல வாய்ப்பில்லாவிட்டாலும் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும். 108 டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அக்னி நட்சத்திர காலத்தில். இருந்த போதிலும் மழையும் இருக்கும், இதமான வெப்பநிலையும் மாறும். கோடை என்பது சித்திரையில வைகாசியில, அதாவது ஏப்ரல் மேயில வெப்பமும் இருக்கும், இதமான வெப்பமாகவும் மாறும், மழையும் இருக்கும். அவ்வப்பொழுது நிகழ்வுகள் வந்து கனமழை பிடிப்பையும் தரும். எல்லாம் கலந்ததுதான் இந்த 2025 கோடை வானிலை. ஆக கடந்த ஆண்டு மாதம் முழுவதுமே அனல் வீசியது ஈரோட்டிலையும் கரூரிலையும். ஆனால் இந்த ஆண்டு அனல் வீசினாலும் 112 டிகிரிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை, 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 42 டிகிரி 40 டிகிரி என்ற அளவுக்கு மட்டுமே செல்லும். ஏற்கனவே 39 டிகிரி வரை சென்றிருக்கிறது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு. ஓரிரு இடங்களில் மட்டும் இன்னும் சற்று வெப்பம் உயர்ந்தாலும் மாதம் முழுவதும் அனல் வீசக்கூடிய வாய்ப்பில்லை. இடையிடையே கிழக்கு காற்று நுழைவதற்கு காற்று சுழற்சிகள் தாழ்வு அமைப்புகள் வர இருக்கிறது. கோடையிலே 2 வேறு வலுவான நிகழ்வுகளுக்கும் சாதகம் இருக்கிறது. அது எங்கே வரப்போகிறது என்பதையெல்லாம் பார்ப்போம். கோடையில் மாதத்திற்கு தலா ஒரு வலுவான நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அனைத்திற்குமான வானிலை முன்னெச்சரிக்கைகள் அவ்வப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. வானிலை அப்டேட்ஸ் வழங்கப்படுகிறது. அனைத்து விவசாயிகளுமே மழை பெய்ய போகிறது என்கின்ற நம்பி எந்தவித பணியும் இறங்கிவிடக்கூடாது. மழை காலமாகவே இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்கிறது. பெய்யும் இடத்தில் வலுத்து பொழிகிறது. நீங்கள் மழைநீர் சேகரிப்பை அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரிக்க ஆயத்தமாக இருங்கள். மழை பொழியும் போது சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய கைவசம் நீர் தேக்குங்கள். கைவசம் நீர் தேக்கினால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம். ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். கண்டிப்பாக 2025 நல்ல மழை ஆண்டாக இருக்கும். வறட்சிக்கு வாய்ப்பில்லை. சராசரிக்கு கூடுதல் மழை தான் 2025. அது கோடை மழையாக இருந்தாலும், தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும், வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும், ஒட்டுமொத்தம் சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் அதிகமாக இருக்காது. ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும்போது கூடுதலாக இருக்கும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமான மழை இருக்கும். அந்த மழையை சேமித்தால் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்ய ஏற்ற ஒரு சூழலை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். நன்றி.